Hi friends, welcome to JSN Sales Series. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபியூஸ் பண்ண LED லைட்டை எப்படி யூஸ் பண்ணிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நம்ம ஒரு லைட் வாங்கணும்னா அதோட வாரண்டி டேட் 1 இயர் ஆர் 2 இயர் டேட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டேட் முடிஞ்சு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அந்த லைட் ஃபியூஸ் போயிடும். அந்த லைட் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அதோட வேலிடிட்டி நம்ம அவ்வளவுதான் நினைப்போம். பட் அதுதான் இல்லை. ஒரு LED லைட்னா அது ஒரு LED லைட்டாக இருக்காது. அது உள்ள n நம்பர் ஆஃப் LEDs இருக்கும். அது வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி LED நம்பர்ஸ் மாறும். சப்போஸ் இப்போ 8 வாட்ஸ் எல்இடினா அது உள்ள 8 வாட் எல்இடி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்த என்ன நம்பர் ஆஃப் எல்இடியில் ஒரு எல்இடி ஃபியூஸ் போயிருந்தால் மொத்த எல்இடியுமே எரியாது. அது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே கவர் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே இருக்க எல்இடி தான் ஏதாச்சும் ஒரு எல்இடி ஃபியூஸ் போயிருக்கும். அந்த ஒரு எல்இடி ஃபியூஸ் பண்ணதுனால தான் மற்ற எல்இடி எதுவுமே எரியாது. அந்த ஒரு எல்இடி நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்க எல்இடி கண்டினியூட்டி வோல்டேஜ் கொடுப்போம். அந்த ஃபியூஸ் பண்ண எல்இடி எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் ஒயர் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் மாதிரி ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் ஒயர் எடுத்துப்போம். நம்ம இந்த ஒயரை வச்சு தான் நம்ம எப்படி ஃபியூஸ் போச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு எல்இடியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த எல்இடியில் லைட் க்ளோ ஆகுதோ அந்த எல்இடி ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க பார்ப்போம். இந்த எல்இடியில் வச்சு பார்ப்போம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ லைட் எல்லோன்னு எடுத்துப்போம். இதில் வச்சு பார்ப்போம். இந்த எல்இடி நல்லா இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த எல்இடி நல்லா இருக்குது. இந்த எல்இடி நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எல்இடி நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எல்இடியில் வச்சுப்போம். இந்த எல்இடி தான் ஃபியூஸ் போயிடுச்சு. இந்த எல்இடியை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோங்கன்னா நமக்கு மீதி இருக்க எல்இடிலாம் எரியும். நம்மளுக்கு லைட் ப்ராப்பராக எரியும். எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு எல்இடி ஃபியூஸ் போயிடுச்சுட்டா மீதி எல்இடிலாம் எரியாததுக்கு என்ன ரீசன்னா, இப்போ எல்லா எல்இடியும் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் நமக்கு ப்ராப்ளமே. சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நடுவில் ஒன்று கண்டினியூட்டி இல்லைன்னா கூட மற்ற லைட் எதுவுமே எரியாது. இப்போ நம்ம ஃபியூஸ் போன எல்இடி எதுன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் அந்த எல்இடியை ஸ்க்ராட்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்த எல்இடியை ஸ்க்ராட்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு அதை ஷார்ட் பண்ணிவிடுவோம். சப்ளை பாஸ் ஆகிற மாதிரி, வோல்டேஜ் பாஸ் ஆகிற மாதிரி. ஓகே, லைட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. அந்த எல்இடி இருந்த லைட்டில் மட்டும் நம்ம வோல்டேஜ் பாஸ் ஆகிற மாதிரி சால்ட்ரிங் வச்சுருவோம். இப்போ சீரியஸ் கனெக்ஷனில் இருந்தால் ஏன் லைட் எரியாதுக்காக ரீசன் என்னென்னா, இப்போ 4 எல்இடி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. L1 L2 L3 L4 அப்படின்னு ஒரு 4 எல்இடி எடுத்துப்போம். இப்போ L3ங்கிற எல்இடி மட்டும் தான் ஃபியூஸ் போயிருக்கும். மீதி இருக்கிறது L1 L2 L4 அந்த மூணுமே நல்லா தான் இருக்கும். இப்போ L3ங்கிற இடத்துல வந்து ஒரு கண்டினியூட்டியே இருக்காது, வோல்டேஜ் பாஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டி வர மாதிரி சால்ட்ரிங் வச்சுட்டோம்னா இப்போ L1 L2 L4 4மே கண்டினியூட்டி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எரியும். ஃபோக்கஸில் தான் இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் வைப்போம். இப்போ எங்கள் வீட்டில் சால்ட்ரிங் மிஷின் இல்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ண முடியும். சால்ட்ரிங் மிஷினே தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒயரை கட் பண்ணி அந்த எல்இடிக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சின்ன லிட்டில் பிட் அக்யூரேட்டாக கட் பண்ணி அந்த இடத்துல வச்சு மேலே லைட்டாக ஃபெய்க்கு குவித்து விட்டுனா போதும். அதுலேயும் ஒரு கண்டினியூட்டி வரும். ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க, லைட் எரியுதான்ட்டு. ஓகே, இப்போ லைட் எரியுது. இப்போ எக்ஸாம்பிள் 9 வாட் எல்இடினா நம்ம ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி 8 வாட்டுக்கு ஏற்ற எல்இடி எரியும். மேலே கவர் பண்ணிப்போம் முன்னே இருந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம யூஸ் ஆகுதுன்னு தூக்கி போகிற எல்இடி எப்படி யூஸ் ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.